இந்திய ஆதிக்கத்தை, சமஸ்கிருதத்தை திணிக்க முயலுகின்ற முயற்சிகளை எதிர்க்க வேண்டியது, தகர்க்க வேண்டியது, முன்னெடுக்கும் அனைத்து முனைப்புகளையும் முறியடித்து காட்ட வேண்டியது திராவிட இயக்க தோழர்கள் வீரர்களினுடைய தலையாய கடமை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். காலம் காலமாக பின்பற்றப்பட வேண்டிய அண்ணாவினுடைய கொள்கைகள், லட்சியங்கள், அவை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரினுடைய வழியில் அண்ணா எப்படி முன்னெடுத்தாரோ அப்படிப்பட்ட நிலை தமிழகத்திலே தொடரும் என்று நான் நம்புகிறேன். தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். செய்தியாளர்கள், ஊடக நண்பர்கள் ஏதாவது வினாக்களை தொடுக்க விரும்பினால் நான் பதிலளிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அண்ணாவுடைய பேர் இல்லாம தமிழ்நாடு அரசு வந்து 57 காலமா இல்ல. ஆனா இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா வெறும் பிம்பத்தை மட்டும் வச்சு, அண்ணாவுடைய பேரை மட்டும் வச்சு அரசியல் பண்றாங்க விமர்சனம் இருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு அண்ணாவுடைய மாணவனா? அண்ணா அவர்கள் தன்னை விமர்சித்தவர்கள், வசைபாடியவர்களை கூட அவர் வசவாளர்கள் வாழ்க என்று சொன்னாரே தவிர கசப்பான வார்த்தைகளை சொல்லவில்லை. எனவே அவரது நினைவிடத்தில் அவரை பற்றியோ திராவிட இயக்கத்தை பற்றிய விமர்சனங்களுக்கு அவர்கள் பாணியிலே பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. மொழிப்போர் இப்போது மொழியை பற்றி பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசுறாங்க. மொழியுடைய உரிமைக்காக பேசக்கூடிய சூழல் இன்ன வரையும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் மிகுந்த சமீப காலத்திலே நான் மனதிலே நிறைவு கொண்டது நேற்றுத்தான். உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்திய ஆதிக்கத்தின் கொடுமையை வளர்கிற தலைமை முதலில் உணர வேண்டும், மாணவர் சமுதாயம் உணர வேண்டும். இந்தியை எதிர்த்த போராட்டம் தியாக வரலாறு கொண்டது. எந்நாளும் இந்திக்கு இங்கே இடமளித்துவிடக் கூடாது என்று அரசியல் எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதியே அதை சொல்லுகிறார் என்ற போது மனதிற்கு ஒரு நிறைவாக இருந்தது. இப்பொழுது உணர்ச்சி இந்திய ஆதிக்கத்தை, சமஸ்கிருதத்தை திணிக்க முயலுகின்ற முயற்சிகளை எதிர்க்க வேண்டியது, தகர்க்க வேண்டியது, முன்னெடுக்கும் அனைத்து முனைப்புகளையும் முறியடித்து காட்ட வேண்டியது திராவிட இயக்க தோழர்கள் வீரர்களினுடைய தலையாய கடமை என்று நான் கருதுகிறேன். அந்த உணர்வோடுதான் நாங்கள் எங்கள் இயக்கத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.